Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easy. ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா OnePlus 8 vs OnePlus 80 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம OnePlus 8 பார்த்துலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா OnePlus 80 சொல்லலாம். உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், செம அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வர செமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கர்வ்டு டிஸ்பிளே வர கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நாட்சோட வருதுன்னு சொல்லலாம். இப்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி ஷைனிங்காக இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் தனியாக நம்மளோட ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜர் வர கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா இருக்குது பார்க்குறது. அது மட்டும் ஒரு லைட் வர கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில், நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா காமிக்கிறதுக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம OnePlus பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். OnePlus 8 தான் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 80 தான் கொண்டு வந்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம OnePlus 8 எப்போ லான்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டைமில் லான்ச் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus 80 பார்த்தீங்கன்னா அக்டோபரில் லான்ச் ஆக போகுது. October 14. அது மட்டும் இல்லாமல் 7:30 PM லான்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் நம்ம பார்க்க முன்னாடி என்னென்னா நம்மளோட கேபிள் பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா நம்மளோட 30 volt சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 30 volt சார்ஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மள எல்லா தடவை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுப்பாங்க. இந்த ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க சார்ஜரோட கேபிளாக இருக்கட்டும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா சார்ஜர் உள்ளே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் OnePlusல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்வ்டு டிஸ்பிளே ஃபோன்ஸ் இதுக்கு முன்னாடி 70 வரை இறக்கிறாங்க. பரவாயில்ல, 80 இப்போ புதுசாக இறக்கிறாங்க, நல்லா இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிவ்யூ எல்லாம் செமையாக தான் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்தேன், செமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ரெட் கலரில் இருக்குது. ரெட் கலரில் இருந்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரூபா ரேட் எல்லாம் போட்டுருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 43,000 அந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் 8GB பார்த்தீங்கன்னா 48,000 வருதுன்னு நினைக்கிறேன். இப்போது ஃபோன் நம்ம பாக்ஸ்க்குள்ளே என்ன தான் அப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்னென்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸில் என்ன தான் அஸ்யூஷலாக இருக்கிறதா இருக்க போது வேரண்டியும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சார்ஜர், அதுக்கப்புறம் அதோட ஹெட்செட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எப்படி தான் யூசர் மேனுவல் அந்த மாதிரிலாம் இருக்கும். பாக்ஸுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதோட பேக் கேஸ் அந்த மாதிரிலாம் உள்ள வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். பரவாயில்ல, தான் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பேக் கவர் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா அதோட மேனுவலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹெட்செட் அந்த மாதிரிலாம் இருக்கும். சார்ஜரில் வைக்கிறது வச்சிருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட OnePlus என்ன பார்த்தீங்கன்னா அதோட ரீஃப்ரெஷிங் ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்ல ஒரு விஷயம் என்ன சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனாக இருக்கட்டும், ஒய்ஃபைலையும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5G இது கொடுத்துருக்காங்க. எல்லா இடம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா Oppo Reno 4 Pro இருக்கிறாங்க. அதுலேயும் அதே மாதிரி தான் என்னென்னா 5G கொடுக்காம 4G கொடுத்துருந்தாங்க. இதில் 5G கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா OnePlusல என்ன பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் எல்லாம் விளாது, ரொம்ப ஜூம் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சல்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபோன் சொல்லலாம், OnePlusன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் அதோட ரிஃப்ரெஷிங் ரேட் செம ஸ்பீடாக இருக்குது. இதை நம்மளோட OnePlus 8 சொல்லலாம். பரவாயில்ல, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், செம ஸ்பீடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரீசன்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போ தான் நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, நல்ல ஒரு விஷயம், செமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வேறு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம OnePlus 80 எவ்வளோ ரிஃப்ரெஷிங் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அடிச்சு பார்ப்போம். சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் தமிழ் தான். தமிழ் அடிச்சு பார்ப்போம் என்ன அவ்வளோ ஸ்பீடில் நம்மளோட ஒய்ஃபை ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தலாம். இப்போ ஸ்பீடாக எவ்வளோ ஸ்பீடில் வந்துச்சு உங்களுக்கே தெரியும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ OnePlus 80 வந்துடலாம். 80ல் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா OnePlus 80 அது மட்டும் பார்த்தீங்கன்னா OnePlus 80 கம்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்க்ரீன் டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா AMOLED இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, கிளியரிட்டி இருக்குது. பரவாயில்ல, மிச்சோட ஃபோன்ஸை கம்பேர் பண்ணுவோம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போது 80 தான் நான் கொஞ்சோட ஸ்பெக்கெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் டிஸ்பிளே இருக்கட்டும் கொண்டு வந்துருக்காங்க, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போது நம்ம ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன தான் டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேல வந்துடலாம். டிஸ்பிளே என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே ரெண்டு ஃபோனுக்கு சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது, 6.55 இன்ச் தான், அதே இதுதான். அதுக்கப்புறம் ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம OnePlus 80 சொல்லலாம். பார்க்குறது உங்களுக்கு தெரிஞ்சு கேமரா மட்டும் டிஃப்ரென்ஸாக கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா OnePlusோட இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அந்த மாடலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த மாடலில் இறக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை கேமரா பார்த்தீங்கன்னா 4 கேமரா தான், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவெல்லாம் கிடையாதுன்னு சொல்லலாம். இப்போது இதில் என்ன ஸ்க்ரீன் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச் தான், ரெண்டுக்கும் சேம் தான். அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 தான், ரெண்டுக்கும் சேம் ரெசல்யூஷன் தான். Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் Gorilla Glass 5 தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட மொத்த ஸ்பெக்கு நான் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் மாடல். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் என்னன்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட Gorilla Glass 5 ரெண்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட OnePlus 8 என்னென்னா Android 10 தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா OnePlus 80 Proவில் பார்த்தீங்கன்னா Android 11 கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம்
பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் பார்த்தீங்கன்னா 865 கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 865 தான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 80 ப்ரோக்கு 865 ப்ளஸ் கொடுப்பாங்க நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கொடுக்கலன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் CPU பார்த்தீங்கன்னா 2க்கும் ஆக்டோ கோர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா 2க்கு வேரியபிள் இருக்குது, 8GB இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6GB இருக்குது, 2க்கு வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம், பரவாயில்ல. அதுக்கப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா 48 நம்மளோட OnePlus 8க்கு என்னென்னா 48:16:2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OnePlus 8ல் என்னென்னா 48 MB என்னென்ன எதுக்குன்னா வைடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 16 MB எதுக்குன்னா அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 MB கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, வித் ஃப்ளாஷ் ஷேட்டர் தான். அதுக்கப்புறம் நம்ம பேட்டரி பக்கம் வரலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட OnePlus 8 என்னென்னா 4300 தான் கொடுத்துருக்காங்க mAh. அதே இது பார்த்தீங்கன்னா 80ல் எக்ஸ்ட்ரா ஒரு 200 mAh கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4500 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2க்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ ரெக்கார்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4K 60 FPS. அதே இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி நம்ம 80க்கும் 4K 60 FPS கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமராவும் அதே மாதிரி தான், பரவாயில்ல, 32 MB கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ரெக்கார்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் அட் எவ்வளோனா 30 FPSஸில் கொடுத்துருக்காங்க 2 ஃபோனுக்கும், பரவாயில்ல, நல்ல ஒரு விஷயம். இப்போ நம்மளோட ரீஃப்ரெஷிங் ரேட் இதுக்கு எதுக்கு ஹையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 80 ரீஃப்ரெஷிங் ரேட் எவ்வளோனா 120 Hz ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க, மேனுவலாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 80 Hzல 90 Hz விசஸ் 120 Hzல என்ன யாவது ஸ்பீடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 80 தான் ஸ்பீடாக இருக்கும். இதில் ஆப்போசிட்டில் நம்ம வேறு எதுன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம 90 Hz செம ஸ்பீடாக தான் இருக்குது. அது ஒரு விஷயம்னு சொல்லலாம். 2 ஃபோனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸாக இருக்கட்டும், அது மட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாம் சேமாக இருக்குது. அது மட்டும் பப்ஜியில் பார்த்தலாம், பப்ஜியில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளோட ஹைசிடியில் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணலாம், அல்ட்ரா இதில் யூஸ் பண்ணலாம், செமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வியூ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பப்ஜி விளையாடுறதுக்கும் ஃபோன் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கும் பப்ஜி நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்ம OnePlus 8ல் வேறு ஏதாச்சும் ரிவ்யூ கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்டில் பாய்.